அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மெசஞ்சர்ஸ் ஆஃப் குட் நியூஸ் சார்பில் வாழ்த்துக்கள். ஆண்டவரின் பெரிதான கிருபையால் இந்த புதிய மாதத்தை காணும் ஸ்லாக்கியம் நமக்கு கிடைத்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். இன்று நாம் எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்தின் அடிப்படையில் தியானிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று அங்கு கூறப்பட்டுள்ளது. இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நாம் நம்மிலே கிறிஸ்துவை பிரதிபலிக்க, நம்மை காண்பவர்கள் கிறிஸ்துவை காண எதிர்பார்க்கிறார்கள். நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது மற்ற விசுவாச கோட்பாடு உடையவர்களை விட என்னிலும் உங்களிலும் நம் பேச்சிலும் செயலிலும் வேறுபாடு காணப்பட வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். எபேசு சபையை பார்த்து, கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன் என்று பவுல் கூறுகிறார். இதை போல நம் திருச்சபையார் முதலாவது நம்மை குறித்து சொல்ல முடியுமா என்று நாம் சிந்திப்போம். ஊழியர்களும் கூட நம் திருச்சபையினர் ஒவ்வொருவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரிசனையோடு கவனிக்கிறவர்களாகவும், அவர்களின் வளர்ச்சியை கண்டு அவர்களை பாராட்டி ஊக்கப்படுத்துவர்களாகவும், அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் இருக்கிறோமா என்று சிந்திப்போம். We have to be concerned about our spiritual life and also of our people. இரண்டாவதாக 1 பேதுரு 4 அதிகாரம் 7 வசனத்திலே, பேதுரு ஆண்டவருடைய பிள்ளைகள் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று ஆலோசனை கூறுகிறார். பாடுகளினால் சிதறியிருந்த விசுவாசிகளின் வாழ்க்கையிலே அவர்களை உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தும்படி பேதுரு இதை கூறுகிறார். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருப்பது அவசியம். கிளியர் மைண்டட்னஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல்ட் ஆக இருப்பது மட்டுமல்ல, அதன் மூலம் எந்த விதமான குழப்பம் அல்லது தடுமாற்றம் இன்றி ஆராய்ந்து பார்த்து ஞானமுள்ள சரியான முதிர்ச்சியுள்ள தீர்மானங்கள் ஒவ்வொரு நேரமும் எடுப்பதற்கு அது உதவும் என்கிறார். பவுலும் எபேசியர் 1 அதிகாரம் 17 வசனத்திலே, அதனால் தான் உங்களுக்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பிதாவானவர் தம்மை சரியாக அறிந்து கொள்ள தந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்கிறார். நம் சொந்த அறிவினால் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தெளிவாக சிந்திக்கும் ஞானத்தை கொடுக்கும் பொழுது பிதாவின் சித்தம் என்னதென்று அறிந்து சரியான செயல்கள் செய்ய ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். நம் அன்றாட வாழ்வில் பரிசுத்த ஆவியானவர் தெளிவான புரிதலையும் ஞானத்தையும் பெறுவதற்கு ஜெபிப்பதிலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். We have to be prayerful for the clear mindedness with God's wisdom. மூன்றாவதாக 1 பேதுரு 5 அதிகாரம் 10 வசனத்திலே, சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக என்று கூறுவதை வாசிக்கிறோம். ஆவியானவர் அருளுகிற தெளிவையும் ஞானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளும் போது மற்றவர்களுக்கு ஆண்டவரின் அன்பை பகிர்ந்து கொள்ளவும், எந்தவிதமான முறுமுறுப்பு, எதிர்பார்ப்பு, மாய்மாலம் எதுவும் இன்றி உபசரிக்கவும் உதவி செய்யவும் நம்மால் முடியும். மேலும் இந்த செயல் நாம் ஆண்டவரின் பிள்ளைகள், ஆண்டவரின் திருச்சபை என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த வாய்க்காலாக அமையும். மேலும் 1 பேதுரு 5:10 பார்க்கிறபடி, நம்முடைய எல்லா பாடுகள், வேதனைகள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகளையும் நாம் மேற்கொண்டவர்களாக முன்னேறி செல்லும்படியாகவும் ஆண்டவர் தாமே நம்மை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருக்கவும் உதவி செய்கிறார். மேலும் ஆண்டவரின் பிள்ளைகள் இந்த சுவிகாரத்தை நித்திய வாழ்வு வரை காத்துக்கொள்ளவும் அவர் கிருபை செய்வார் என்று நாம் விசுவாசித்து முன்னேறி செல்ல அழைக்கப்படுகிறோம். ஆகவே we have to be assured of our inheritance with the trust in God. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் தெளிந்த புத்தியும் ஞானமும் உடையவர்களாய் உம் பிள்ளைகள் என்பதை காத்துக்கொள்ளவும், மற்றவர்களையும் உம் பிள்ளைகளாக்க உம்மை பிரதிபலிக்கவும் உமது ஆவியானவரின் கிருபையை தந்தருளும். ஆமேன். ஆண்டவரின் கிருபை நம்மோடு இருப்பதாக. உங்கள் அன்பு சகோதரி சாந்தி திலக்.